IVF and multiple pregnancy அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது நார்மலாக ஐவிஎஃப்னு சொன்னாலே ட்வின்ஸோ இல்லை அதுக்கு மேலே ட்ரிப்ளெட்ஸோ வரக்கூடிய சாத்தியக்கூறு அதிகம் அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஐவிஎஃப் அப்படிங்கிறது கருத்தரிப்புக்கான ஒரு முறையே தவிர, ஒரு நவீன சிகிச்சை முறையை தவிர, எப்பயுமே ட்வின்ஸோ இல்லை மல்டிபிள் ப்ரெக்னன்சின்னு சொல்லக்கூடிய ட்ரிப்ளெட்ஸோ குவாட்ருப்ளெட்ஸோ வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நாம் நார்மலாக ஃபாலோ பண்ணுறது, முன்னாடி காலத்தில் நிறைய எம்ப்ரியோஸ் 3 எம்ப்ரியோ 4 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதில் ஒரு கரு பதிஞ்சா கூட ப்ரெக்னன்சி நல்லபடியாக ஆகும்னு. பட் இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்ல இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் மெடிக்கலி 2 நல்ல பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதியற தன்மை இருக்கிற எம்ப்ரியோவை தான் நாம் கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிறோம். இந்த 2 அப்படிங்கிற பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சிங்கிள் பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நாம் வந்துட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ட்வின்ஸ் ஆர் ட்ரிப்ளெட்ஸ்னு நிறைய குழந்தைகள் இருக்கிற கர்ப்பப்பைக்குள்ளே தாங்க வேண்டிய அந்த நிலைமை ஏற்படும் போது அதுக்கான இன்ஹெரண்ட் காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாகுது. சிங்கிள் பேபி இருக்க வேண்டிய ஒரு யூட்ரஸில் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கருவோ வைக்கும்போது அதெல்லாம் பதியப்பட்டு ட்வின்ஸோ ட்ரிப்ளெட்ஸோ ஆகும்போது லாஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறதுலேருந்து NICU ஸ்டே ஃபார் த பேபிஸ், ப்ரீமெச்சூராக டெலிவரி ஆகக்கூடிய தன்மை, சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸ்னு சொல்லக்கூடிய யூட்ரஸ் ஓட வாய்ப்பகுதி வீக் ஆகி குழந்தைகள் லைவாகவே வெளியேற்றப்படுறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட் ஆஃப் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஒரு நல்ல கரு, நாம் IVF பண்ணினதில் எக்குக்குள்ளே ஸ்பெர்ம் போடுறோம், அதாவது கருமுட்டைக்குள்ளே விந்தணுவை செலுத்தி கருவாக மாறி இருக்கிறத பார்த்து அதில் எந்த கரு அரெஸ்ட் ஆகாமல் நல்லா வளர்ந்து பதியறத்தன்மைன்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ்க்கு வருதுன்னு பார்த்து அந்த பிளாஸ்டோசிஸ்டில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை அந்த லேடியோட கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துகிற ப்ரொசீஜர் சிங்கிள் பிளாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். இந்த ப்ரொசீஜரில் நார்மலாக IVF பண்ணும்போது 2 கரு வைக்கும்போது சான்சஸ் ஆஃப் மல்டிபிள் ப்ரெக்னன்சி 10லேருந்து 15% எடுத்தோமானா, ஒரு கரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த சான்சஸ் ஆஃப் ட்வின்னிங் அப்படிங்கிறது லெஸ் தேன் 1%-ஆக குறையுது. அப்போ கூட ட்வின்னாக ஆகுமா டாக்டர்? எஸ். ஒரு கரு வச்சாலும் கூட அந்த ஒரு கருவே யூட்ரஸில் 2ஆக பிரிஞ்சு ட்வின்ஸாக வளர்றது அப்படிங்கிற சான்சஸும் ரொம்ப ரேராக ஆகக்கூடிய சான்ஸ். ஆனால் 10-15% இருக்கக்கூடிய மல்டிபிள் ப்ரெக்னன்சி சான்ஸை இந்த சிங்கிள் பிளாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நாம் 1%க்கும் கீழே கொண்டு வரோம். அதாவது 100ல் ஒருத்தருக்கு கூட அப்படி ஆகாமல் இன்னும் கம்மியாக ஆக்க முடியும். அதனால் IVF அப்படின்னா ட்வின்ஸ் தான் அல்லது மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ் தான், அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அதோட காஸ்ட் எஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிற குவெஸ்டன் இப்போ கிடையாது. ஏன்னா சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்களே உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஒரு கரு வச்சா எனக்கு பதிகிற தன்மை நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் நான் ஒரு கரு வச்சுக்கலாமான்னு. இட்ஸ் அ வெல்கம் சேஞ்ச்.